அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024 கேட்கப்பட்ட கேள்வி தான். இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். பார்க்கலாம். த ஆர்டிக்கல் ஸ்டேட் தட் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் டெம்பர் எந்த ஆர்டிகல்ஸில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 51 வரைக்கும் 51A வரைக்கும் கம்பல்சரியாக எல்லா ஆர்டிகல்ஸுமே நம்ம படித்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே நம்ம படித்தே ஆகணும். சமீப காலங்களில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய வருது. இப்போ கூட குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க இந்த கொஷின்னு. இது கேட்கல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்ப்போம். நம்ம எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏன்னு வருதுனாவே 35A 51A 14A இந்த மாதிரி வருதுனாவே அது எதை குறிக்கும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட்டை தான் குறிக்கும். மோஸ்ட்லி அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா திருத்தம் மூலமாக, அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. திருத்தம் மூலமாக வந்தது தான் என்னென்னா இந்த 35A 51A இந்த மாதிரி வர்றது. ஆர்டிக்கல் 51 டிஎஸ்பியில் வரும். 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் 8th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹார்மோனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஸ்பைரி அண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீங்கள் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்ன கமிட்டிஸ் சொன்னது அதை கமிட்டிஸை பற்றி நம்ம வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ 10 தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன கொண்டு வந்தாங்க? 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. இந்த 8th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 8 - 6 ஓகேங்களா 2, அப்போ 2002. இந்த இயர்ஸ் ஞாபகம் வராது, இது ஞாபகம் வந்தால் இது வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டாக 8 - 6 2, அப்போ 2002 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சயின்டிஃபிக் டெம்பர் எந்த ஆர்டிக்கலில் வருது அப்படின்னா ஆர்டிக்கல் 51A. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ இப்படி தான் படிக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் பி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.